ஹாய் மேம். ஹாய். இப்போ டெய்லி நம்ம ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஹேர் கட் ஒரு கிளைண்ட் வராங்க. இப்போ ஹேர் கட்டும் கலரிங்கும் பண்ணணும் அப்படின்ட்டு வராங்க. நீங்க எந்த சர்வீஸ் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க? ஹேர் கலர் பண்ணிட்டு கட் பண்ணுவீங்களா, இல்லை கட் பண்ணிட்டு ஹேர் கலர் பண்ணுவீங்களா? கன்சிடரேஷன் பண்ணி ஹேர் கட் தான் நான் பஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் கலர் பண்ணுவேன். ஹேர் கட் பண்ணிட்டு தான் கலர் பண்ணுவேன். ஆமா, ஹேர் கட் பண்ணி தான் கலர் பண்ணுவேன். இப்போ நம்ம கலர் பண்ணிட்டு கூட ஹேர் கட் பண்ணலாம்ல? ஏன்னா கலர் தானே பண்ண போறோம். கலர் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணலாம்ல? ஏன் அது ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு தான் கலர் பண்றீங்க? கரெக்டா வந்து கலரை பிளேஸ் பண்ண முடியும். ஓகே. நாங்க கலர் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணினோம்னா கண்டிப்பா வந்து நம்மளால பிளேஸ் பண்ண முடியாது. அதால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 100% ஹேர் கட் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளேஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது கரெக்டான டெக்னிக் அப்படியே வந்திருக்கும். பழையச்சுன்னா பழைய, ஹைலைட்ஸ்னா ஹைலைட்ஸ் வந்திருக்கும். ஏன்னா கிளைண்ட் சம்டைம் இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேங்க்ஸ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் லேயர் ஆட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஷோட் பண்ணுங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து கரெக்டா கலர் வராது, கரெக்டா கலர் வந்து பிளேஸ் ஆகாது. அது ஹேர் டெக்ஸ்சரைசிங் பண்றாங்க, அது பண்ணணுமா? அதாவது டெக்ஸ்சரைசிங்னா என்னன்னா லேயரை வந்து பிளெண்ட் பண்ணி சாஃப்ட்னஸ் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் தான் டெக்ஸ்சரைசிங். ஓகே. ஸோ கண்டிப்பா லேயர் பண்ணா அது பண்ணணும். ஓகே. இப்போ நீங்க டெக்ஸ்சரைசிங் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. இப்போ லேயர் கட் பண்ணிட்டு டெக்ஸ்சரைசிங் பண்ணாம விட்டா எப்படி இருக்கும் லுக்? லேயர் பண்ணிட்டு டெக்ஸ்சரைசிங் பண்ணா விட்டா அந்த லுக் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா தெரியும். லேயர் ஓகே. பிளெண்ட் ஆகாது. ஓகே. அதே மாதிரி எண்ட் பார்ட் வந்து ரொம்ப ரையா திக்கா இருக்கும், அது சாஃப்ட்னஸா இருக்காது. லேயர் கட் வந்து லேயர் தெரியறதுக்காக நம்ம டெக்ஸ்சரைசிங் பண்றோம். ஆமா, டெக்ஸ்சரைசிங் ஏன் பண்றோம்னா அந்த லேயர் எண்ட் வந்து சாஃப்ட்னஸ் ஆகி கட் பண்ற இடம் வந்து பல்கா தெரியக்கூடாது. அதுக்காக தான் அந்த டெக்ஸ்சரைசிங் பண்ணி சாஃப்ட்னஸ் பண்றோம். எண்ட் வந்து லுக் வந்து ஹெவியா தெரியும். ஆனா லேயர்ல வந்து அப்படி தெரியக்கூடாது, லேயர் வந்து சாஃப்டா இருக்கணும். ஓகே. அப்ப லேயர் கட் பண்ணா கண்டிப்பா டெக்ஸ்சரைசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. லேயர் கட் பண்ணா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, நம்ம ஹேர் கட் பண்ணிட்டு அதுக்கு ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் செட் பண்றீங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? அவங்க ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஷாம்பு அண்ட் கண்டிஷனரா மாஸ்க் கண்டிப்பா செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். அதோட வந்து சீரம் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். வீக்லி 1 டைம் டீப் கண்டிஷனிங் பண்ணினா நல்லா இருக்கும். நம்ம ப்ளோ ட்ரை பண்ற அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவு அவங்க ஹேர் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அந்த ஹேர் ஸ்டைலுக்கு. அந்த லேயர் அழகா தெரியும், விசிபிளா தெரியும், ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகும். ஓகே. அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா, ட்ரை ஹேருக்கு என்ன மாதிரி கட்ஸ்லாம் வந்து பண்ணலாம்? பிளண்ட் கட், ஓகே, சாஃப்ட் லேயர், இந்த 2 கட் பண்ணலாம். ஆமா, இந்த 2 கட்டை பண்ணலாம். ஏன்னா ரைஸ் ஹேரா இருக்கும்போது லேயர் ஆட் பண்ண முடியும். இப்ப லேயர் ஆட் பண்ணலாம், லேயர் ஆட் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு எவ்வளவுதான் மாய்ஸ்சர் போட்டாலும் கண்டிப்பா ரைனஸ் இருக்கும், எண்டு பார்ட் ரைனஸ் இருக்கும். அந்த லேயர் வந்து அவங்க ஸ்டைல் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ பிளண்ட் கட்டுனா ஒரே லைன்ல ஈஸியா இருக்கும், நீட் அண்ட் லுக் இருக்கும் பிளண்ட் கட்டு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் லேயர்னா எண்டு பார்ட் மட்டும் லேயர் வரும், அது வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்பிளிட்டும் கட் ஆகி எண்ட்ல மட்டும் சாஃப்ட் லேயர் போட்டு அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண ஈஸியா இருக்கும், பல்கா இருக்காது. வித்தவுட் செட்டிங்ல வந்து நீட்டான லுக் இருக்கும்.